Happy morning, dear student. This is the 11th accounts, unit 11, capital and revenue transactions. ஓகேங்களா கொடுத்துருக்க transaction capital-ஆ revenue-வா அப்படிங்கிறத மட்டும் find out பண்ணுறோம். This is the very easiest chapter. Expenditure வந்து டோட்டலாக 3 டைப்பாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணப்படுது. ஒன்று வந்து கேபிட்டல் அண்ட் அனதர் ஒன் இஸ் ரெவன்யூ அண்ட் அனதர் ஒன் இஸ் டெஃபர்ட் ரெவன்யூ. ஓகேங்களா ஸோ கேபிட்டல்னால் இன்வெஸ்ட்மெண்ட், ரெவன்யூனா வருவாய், டெஃபர்ட் ரெவன்யூனா நீண்ட கால வருவாய். ஓகேங்களா ஸோ இந்த 3 டைப்பாக வந்து கேபிட்டல் டிவைட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கில் உள்ள எல்லாமே அந்தந்த இதுக்கு போய் சேரும். அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எதெல்லாம் வரும் அப்படின்னா பர்ச்சேசஸ் காஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸட் அசட், பர்ச்சேசஸ் காஸ்ட் ஆஃப் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்பென்சஸ் டு இன்க்ரீஸ் த ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபிக்ஸட் அசட். ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இதில் உள்ளது எல்லாமே கேபிட்டலில் வரும். ஸோ இது எல்லாமே ரெவன்யூவில் வரும். மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசட் மெயின்டைன்ஸ் பண்ணுறது, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறது, postage and stationery, administrative selling and advertisement. Next வந்து payment of honorarium, annual subscriptions, entertainment expenses. இது எல்லாமே வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். அதாவது வருமானத்துக்காக செலவு பண்ணக்கூடிய செலவுகள். இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணக்கூடியது எல்லாமே கேபிட்டல். இது டெஃபர்ட் அப்படின்னா டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு செலவு செய்கிறோம் அப்படின்னா அந்த செலவு ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு பயனை கொடுத்ததுன்னா அதுக்கு பேர் டெஃபர்ட் ரெவன்யூ. ஸோ ஹெவி அமௌண்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட், காஸ்ட் ஆஃப் மேஜர் ரிப்பேர்ஸ் ஆன் ஃபிக்ஸட் அசட். ஓகேங்களா ஸோ இது ரெண்டும் தான் டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கேபிட்டல் ரெசிப்ட்னா என்ன? லைஃப் மெம்பர்ஷிப், special donation received, loan borrowed, sales of fixed asset, contributions towards capital fund, long term investment sold, government grant, amount received not in normal course of business. இது எல்லாமே ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ரெவன்யூ ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட், ரெவன்யூ ரெசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா ஸோ சேல்ஸ் proceeds of goods, commission received, sales of old newspaper, rent received, interest on investment, government grants and bad debts recovered. ஓகேங்களா ஸோ இது எல்லாமே ரெவன்யூ ரெசிப்ட். ஸோ இது பேஜ் நம்பர் 233 நியூ புக்கில் இருக்குது. இதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எது வந்து எங்கே போகணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் இந்த ஒர்க் அவுட் பண்ண முடியும். எக்ஸசைஸ் 1 பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் the benefit of which will last for 3 years. ஓகேங்களா ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னன்னு சொன்னோம்? டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொன்னோமா. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் 3 இயர்ஸுக்கு ஒரு ஏர்னிங்கை தரும், பெனிஃபிட்டை தரும் அப்படிங்கும் பொழுது இட் இஸ் டெஃபர்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஆன்சர் இது தான். டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 1 மட்டும்தான். ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பெய்ட் அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பில்டிங். ஒரு பில்டிங்கை வந்து ஹை லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து எதுக்கு வரும்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும். எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் ரிப்பேர்ஸ் அண்ட் ஒயிட் வாஷிங் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் அன் ஓல்டு பில்டிங், இதுவும் பர்ச்சேசஸ். ஓகேங்களா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இட்ஸ் ஆல்சோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா நீங்கள் இதுக்கு வந்து ஒரு ஹைஃபன் போட்டுட்டு, அதாவது ரோமன் லெட்டர் 1ல் கொஸ்டின் இருந்ததுன்னா 1ன்னு போட்டுட்டு 1ஓட ஆன்சர் என்ன? டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதை மட்டும் ரைட் பண்ணால் போதும். 2க்கும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், 3க்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அந்த மாதிரி ரைட் பண்ணணும். ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு எக்ஸசைஸுமே. ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் incurred for the purchases of land. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் லேண்ட் அப்படின்னாவே இது கேபிட்டல் தான். ஓகேங்களா ஸோ உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ அடுத்து ரிப்பேர்ஸ் சார்ஜஸ் பெய்டு ஃபார் ரீமோல்டிங் த ஓல்டு பில்டிங் பர்ச்சேஸ்டு. ரீமோல்டிங் அப்படின்னா என்னது? ஒரு ஓல்டு பில்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணி அதை ரீமோல்டு பண்ணுறாங்க. ஸோ பர்ச்சேசஸ்ன்னு வரும்பொழுது இது கேபிட்டலில் வந்துடும். அடுத்து கேரேஜ் பெய்ட் ஆன் குட்ஸ் பர்ச்சேஸ்டு. ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு குட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்போ ரெவன்யூக்கு வரும், வருமானத்துக்காக பர்ச்சேஸ் பண்ணது. லீகல் எக்ஸ்பென்சஸ் பெய்டு ஃபார் ரைசிங் ஆஃப் லோனை ரைஸ் பண்ணுறதுக்காக லீகல் எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணது கேபிட்டலில் வந்துடும். ஓகேங்களா
ஸோ அடுத்து வந்து ஸ்டேட் வெதர் தே ஆர் கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங், ஒரு பில்டிங்கையே கட்டுறோம் அப்படிங்கும் பொழுது இட் இஸ் கேபிட்டல். ரிப்பேர்ஸ் டு ஃபர்னிச்சர், இது வந்து ரெவன்யூவில் வரும். ஒரு ஃபர்னிச்சரை ரிப்பேர் பண்ணுறோன்னா அதிலேருந்து வருமானம் ஈட்டுறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால இது எதில் வரும்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஒயிட் வாஷிங் த பில்டிங், அதாவது ஓல்டு பில்டிங்கோ நியூ பில்டிங்கோ ஏதோ ஒரு பில்டிங்கை ஒயிட் வாஷ் தான் பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணல. பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் கேபிட்டல்னு வந்துடும், பட் ஒயிட் வாஷ் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு உழைக்கணுங்கிறதுக்காக. ஸோ இட் இஸ் ரெவன்யூ. புல்லிங் டவுன் த ஓல்டு பில்டிங் அண்டு ரீபில்டிங், ஒரு பில்டிங்கை இடித்து தள்ளிட்டு புதுசாக ஒன்று கட்டுறாங்க. அப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிக்கும் போது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கிளாஸிஃபை த ஃபாலோயிங் ஐட்டம் இன்டு கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ. 50,000 ஸ்பெண்ட் ஃபார் ரயில்வே சைடிங். ஓகேங்களா? ஸோ இந்த ரயில்வே சைடிங்காக 50,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா? ஸோ இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கேபிட்டல். ஸோ லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர், லாஸாக சேல் ஆகும்பொழுதே வருமானமா இல்லையா நட்டமாகிறது தான். ஸோ இட் இஸ் ரெவன்யூ. கேரேஜ் பெய்ட் ஆன் குட்ஸ் சோல்டு, ஒரு குட்ஸை விற்றுருக்காங்க. ஸோ அதுக்காக கேரேஜ் கொடுத்துருக்காங்க, தூக்கு கூலி கேரேஜ்னா. ஸோ வருமானத்துக்காக ஒரு கூலி கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ரெவன்யூ. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து லீகல் ஃபீ பெய்டு டு த லாயர் ஃபார் அக்யரிங் எ லேண்ட், ஒரு லேண்ட் வாங்குகிறாங்க. ஸோ அந்த லேண்டுக்காக என்ன பண்ணுறாங்க, லீகல் ஃபீஸ் கொடுக்குறாங்க. ஏற்கனவே வாங்கின லேண்டு தான். ஸோ இது வந்து எதில் வரும்னா ரெவன்யூவில் வரும். ஹெவி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னாவே டெஃபர்ட் ரெவன்யூவில் வந்துடும். ஸோ அடுத்து வந்து ரெனிவல் ஆஃப் ஃபேக்ட்ரி லைசன்ஸு, ஃபேக்ட்ரியோட லைசன்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெனிவல் பண்ணுறாங்க. ஸோ வருமானத்துக்காக இது செய்கிறது. ஸோ இட் இஸ் ரெவன்யூ. எ சம் ஆஃப் 4,000 வாஸ் ஸ்பெண்ட் ஆன் பெயிண்டிங் த ஃபேக்டரி. ஓகேவா? ஸோ ஃபேக்ட்ரியை வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க, அது ஃபேக்ட்ரியோட வால் வந்து நீண்ட காலத்துக்கு வரணுங்கிறக்கா. ஸோ இட் இஸ் ரெவன்யூ. ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் நமக்கு கேபிட்டலில் வரும். அடுத்து கிளாஸிஃபை த ஃபாலோயிங் ரெசிப்ட் இன்டு கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ. இதில் சேல் ப்ரொசீட்ஸ் ஆஃப் குட்ஸ் 75,000. ஓகேங்களா? ஸோ இது வந்து சேல்ஸ் குட்ஸுக்காக ஒரு 75,000 செலவாயிருக்கு. ஸோ இட் இஸ் ரெவன்யூ, வருமானம். லோன் பாரோடு ஃப்ரம் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்க 2,50,000. ஸோ லோன் பாரோடு வந்து கேபிட்டலில் வந்துடும். ஸோ சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கேபிட்டலில் தான் வரும். கமிஷன் ரிசீவ்டு, இது வந்து ரெவன்யூவில் வரும், வருமானம் வந்திருக்கு. 1,400 wages paid into connection with the erection of new machinery, அதாவது ஒரு நியூ மிஷினரி வாங்கியிருக்காங்க, அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் கேபிட்டல். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் எக்ஸசைஸ் இது தான். ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் ஐட்டம் இன்டு கேபிட்டல் ரெவன்யூ. ஆடிட் ஃபீஸ்னால் உங்களுக்கு எதில் வரும், ரெவன்யூவில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து லேபர் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ், இதுவுமே ரெவன்யூ தான், எதுவுமே ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. 2,000 பெய்டு ஃபார் சர்வீஸ் த கம்பெனி வெஹிக்கிள். ஸோ இட் இஸ் ஆல்சோ ரெவன்யூ. ரிப்பேர் டு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு செகண்ட் ஹேண்ட். ஸோ இது வந்து புதுசாக ஒன்று வாங்கியிருக்காங்க 3,000க்கு செகண்ட் ஹேண்டில். அப்போ இது வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்ட் பெய்டு ஃபார் த ஃபேக்ட்ரி, இட் இஸ் ரெவன்யூ. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ இந்த சாப்டரே ரொம்ப குயிக்காக முடிக்கக்கூடிய சாப்டர் தான், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து டுமாரோ யூனிட் நம்பர் 12 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாப்டர் 11th சாப்டர் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.